அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எப்படி லாஜிக்கல் ப்ரோக்ராம் வந்து C# கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே கன்சோல் அப்ளிகேஷன், விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர்ல எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். நான் என்ன பண்ணிருக்கேன், பாலிண்ட்ரோம் சொல்லிட்டு ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். பாலிண்ட்ரோம்னா என்னன்னா கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் கொடுத்த ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம், அப்படி இல்லைன்னா நாட் அ பாலிண்ட்ரோம் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபார்ம் ஒன்னு டிசைன் பண்ணிருக்கேன். இந்த ஃபார்முக்கு என்ன பேர் வச்சிருக்கேன், பாலிண்ட்ரோம் சொல்லிட்டு வச்சிருக்கேன். ரெண்டு லேபிள் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல என்னது என்டர் த இன்புட், செகண்ட்ல வந்து ரிசல்ட்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன், ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ். யூசர் என்ன வேல்யூ என்டர் பண்றாங்களோ சப்மிட் மூலமா ப்ராசஸ் ஆயிட்டு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ணும். சப்மிட் குள்ள தான் வந்து கோட் எழுதணும். சப்மிட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. நான் கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பட்டனுக்குள்ள என்ன கொடுத்திருக்கேன்னா S1 சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text. யூசர் என்ன வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்றாங்களோ அந்த வேல்யூ போயிட்டு S1க்கு போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். S2 சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வேல்யூ எதுவுமே கொடுக்கல, எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்கேன்னா ஃபார் லூப் கொடுத்திருக்கேன். ஃபார் லூப் வச்சு நம்ம ஒன்னொன்னா ப்ராசஸ் பண்ண போறோம். ஃபார் லூப் குள்ள என்ன கொடுத்திருக்கேன்னா ஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு S1.length. யூசர் என்ன வேல்யூ என்டர் பண்றாங்களோ அதோட லென்த்ல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணிட்டு வர வேல்யூ வந்து ஐ போயிட்டு ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு டெஸ்டிங் கண்டிஷன் கொடுத்திருக்கேன். ஐ டிக்ரிமெண்ட் எதுக்கு கொடுத்திருக்கேன்னா கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றதுக்காக ஐ டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் S2 ஈக்குவல் டு S2 பிளஸ் S1 ஆஃப் ஐ. ஸோ S2ல என்ன வேல்யூ இனிஷியலா இருக்கோ அதுக்கப்புறம் S1ல வர லெட்டரும் ஆட் ஆயிட்டு S2 போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் அப்பென்டெக்ஸ்ல ஃபைனலா S2ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷ் என்ன எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக. ஸோ இஃப் S1 ஈக்குவல் டு S2 யூசர் என்டர் பண்ண வேல்யூவும் S2ல ஃபைனலா வர வேல்யூவும் ரிவர்ஸ் பண்ணி வரது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம், அப்படி இல்லைன்னா நாட் அ பாலிண்ட்ரோம் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டா ஃபார் லூப் நேரம் பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸ்டார்ட்ல F5 கீ பிரஸ் பண்ணுங்க. நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன், மாம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சப்மிட் கொடுங்க. S1ல இப்போ என்ன இருக்கும், மாம் இருக்கும். S2 வந்து எம்டி ஸ்ட்ரிங். கர்சர் நேரம் எங்க வந்துடும், ஃபார் லூப் வந்துடும். ஸோ I ஈக்குவல் டு S1.length minus 1. ஸோ யூசர் என்டர் பண்ண வேல்யூ எவ்வளோ டோட்டலா இருக்குன்னா 3. அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா 2. அது போயிட்டு I போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். F10 இல்ல F11 கீ பிரஸ் பண்ணுங்க. இப்போ Iல என்ன வேல்யூ இருக்கு, 2. 2 வந்து கிரேட்டர் தென் 0, ட்ரூ. அப்போ உள்ள வரும். S2 ஈக்குவல் டு S2ல என்ன இருக்கு, எம்டி ஸ்ட்ரிங் பிளஸ் S1 ஆஃப் I. செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு, M இருக்கு. ஸோ அதுவும் இதுவும் ஆட் ஆயிட்டு இப்போ S2ல என்ன இருக்கும், M இருக்கும். டபுள் கோட்ஸ்குள்ள M இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேல போவோம். ஐயோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிடும். 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும். S2 ஈக்குவல் டு இப்போ S2ல என்ன இருக்கும், டபுள் கோட்ஸ்ல M பிளஸ் S1 ஆஃப் I. S1 ஐல அடுத்த லெட்டர் என்னது, O. ஸோ அது ஆட் ஆயிட்டு S2ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள S2ல என்ன இருக்கும், M1 சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மேல போவோம். ஐயோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிடும். 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ட்ரூ. அப்போ உள்ள வரும். S2 ஈக்குவல் டு S2 பிளஸ் S1 ஆஃப் I. இப்போ S1 ஆஃப் Iல என்ன இருக்கு, அடுத்த லெட்டர் M. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல என்ன இருந்தது, S2ல M1 இருந்தது. இப்போ என்ன ஆயிடும், மாம்னு சொல்லிட்டு அந்த டபுள் கோட்ஸ்ல ஆட் ஆயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மேல போவோம். ஐயோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிடும். -1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஃபால்ஸ். அப்போ லூப் விட்டு வெளில வந்துடும். S2ல என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். இஃப் S1 ஈக்குவல் டு S2, S1ல என்ன இருக்கு, மாம். ஸோ ஃபார் லூப் ப்ராசஸ் பண்ணோடனே S2ல என்ன இருக்கு, மாம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், the given string is palindrome சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடும். இப்போ நான் ஏற்கனவே ரன் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன வேல்யூ என்டர் பண்ண போறேன்னா தமிழ்னு சொல்லிட்டு என்டர் பண்ண போறேன். சப்மிட் கொடுக்குறேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகுது, லிமேட். ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ப்ராசஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, லிமேட். S2ல போயிட்டு லிமேட் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இஃப் S1 ஈக்குவல் டு S2, S1ல என்ன இருக்கு, தமிழ் ஈக்குவல் டு லிமேட். ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, the given string is not a palindrome சொல்லிட்டு
பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பாலிண்ட்ரோமோட கான்செப்ட். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல ஒவ்வொரு வேர்ட் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிவர்ஸ் சென்டென்ஸ் சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் எப்பயுமே எங்க ஸ்டார்ட் ஆகும்னா மெயின் மெத்தட்குள்ள ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின் மெத்தட்குள்ள தான் கோட் வந்து எழுதணும். மெயின் மெத்தட்குள்ள கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்கேன், கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்டர் த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுத்துருக்கேன். யூசர் கிட்ட வாங்குற சென்டென்ஸ் வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஏக்கு போயிட்டு ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் பில்டர் வந்து கிளாஸ் நேம், எஸ்பி வந்து ஆப்ஜெக்ட் நேம், ஈக்குவல் டு நியூ வந்து கீவேர்ட், எஸ்பிக்கு போயிட்டு மெமரி அலோகேட் பண்ணும். ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப், ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட், ஸ்பிளிட் வந்து அரே நேம் ஈக்குவல் டு ஏன்றது நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட் ஸ்பேஸ் ஒவ்வொரு வேர்டா வந்து ஸ்பிளிட் பண்ணி இந்த அரேல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப் வச்சு ப்ராசஸ் பண்ண போறோம். ஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன கொடுத்துருக்கேன், ஸ்பிளிட் டாட் லென்த், வர லென்த்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணி வர லென்த்ல இருந்து அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ண போறோம். வர வேல்யூ போயிட்டு ஐக்கு ஸ்டோர் ஆயிடும். ஐ கிரேட்டர் தேன் -1 சொல்லிட்டு டெஸ்டிங் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐ டிக்ரிமெண்ட். ஸோ ரிவர்ஸ் பண்றதுனால நம்ம வந்து டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்பி டாட் அப்பெண்ட் ஸ்பிளிட் ஆஃப் ஐ கொடுத்து அப்பெண்ட் மெத்தட் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஸோ வர இது போயிட்டு ஆட் ஆயிட்டும். ஸோ அதுக்கப்புறம் என்ன append பண்ண போறோம், டபுள் கோட்ஸ் வந்து append பண்ண போறோம். சோ ஃபைனலா என்ன பிரிண்ட் ஆகுது, console.write லைன்ல SB ல என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். சோ console.read லைன் எதுக்குன்னா கொடுத்திருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஆருக்கு நேரா கரெக்டா பிரேக் பாயிண்ட் வைங்க. ஸ்டார்ட்ல F5 கீ பிரஸ் பண்ணுங்க. என்ன கேக்குது, என்டர் த சென்டென்ஸ். நான் என்ன கொடுக்குறேன், தி ஹாரி பாட்டர் சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். கர்சர் நேரா இங்க வந்துரும், ஃபார் லூப் வந்துரும். இப்போ ஏல என்ன இருக்கு, தி ஹாரி பாட்டர் இருக்கு. ஏ டாட் ஸ்பிளிட், ஏல என்ன இருக்கோ அது ஸ்பிளிட் பண்ணி வேர்ட் பை வேர்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த ஸ்பிளிட் அரேல போயிட்டு ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப்ல என்ன கொடுத்துருக்கோம், i ஈக்குவல் டு ஸ்பிளிட் டாட் லென்த் -1 கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல எவ்வளோ இப்போ இருக்கு, 3 வேர்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா 2. F10 இல்ல F11 கீ பிரஸ் பண்ணுங்க ப்ராசஸ் பண்றதுக்கு. 2 வந்து greater than -1 ட்ரூ. அப்ப உள்ள வரும் sp டாட் append of split of i ல என்ன வேல்யூ இருக்கு, செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு, பாட்டர். சோ அது டபுள் கோட்ஸ் குள்ள வந்துட்டு ஸ்பிளிட் அரேல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் i யோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிடும். 1 greater than -1 ட்ரூ உள்ள வரும். sp டாட் append of split of i ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வேல்யூ ஹாரி இருக்கு. அது டபுள் கோட்ஸ் குள்ள ஜாயின் ஆயிட்டு நேரா எங்க போய்டும், ஸ்பிளிட் அரேல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் மேல போவோம். i யோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிட்டு 0 greater than -1 true உள்ள வரும். sp dot append of split of i ல 0th வேல்யூ என்ன இருக்கு, the டபுள் கோட்ஸ் குள்ள வந்துட்டு நேரா போயிட்டு மேல போயிட்டு ஆட் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் i யோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிடும். -1 greater than -1 false. சோ அப்ப வெளில வந்துரும். console.write லைன்ல sb ல இப்ப என்ன இருக்கும், பாட்டர் ஹாரி then சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபைனலா என்ன பிரிண்ட் ஆயிருக்கும், அவுட்புட்ல பாட்டர் ஹாரி then சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல எத்தனை நம்பர் ஆஃப் வவல்ஸ் இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போறோம். வவல்ஸ்னா AEIOU. இதெல்லாம் வந்து வவல்ஸ். கான்ஸ்டன்ட்னா எக்ஸப்ட் வவல்ஸ் ரிமைனிங் லெட்டர் என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், வவல்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். மெயின் மெத்தட்குள்ள கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மெயின் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருக்கேன், ஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வவல் சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன்னா 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலா அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், 0ன்னு போயிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்திருக்கேன், console.writeல இன்புட் த ஸ்ட்ரிங். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக அந்த லைன் வந்து கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் str ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு console.read லைன். யூசர் கிட்ட இருந்து வாங்குற வேல்யூ வந்து ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி str போயிட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப் வச்சு ப்ராசஸ் பண்ண போறோம். ஃபார் லூப்ல i வேல்யூ என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். i less than str.length. யூசர் என்டர் பண்ற வேல்யூவோட லென்த்தும் ஐயும் கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இது வந்து டெஸ்டிங் கண்டிஷன். i++ வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப் குள்ள என்ன கொடுத்துருக்கேன், if str of i equal to small a or கண்டிஷன் வந்து என்னன்னா பைப்லைன் சிம்பிள் வந்து or கண்டிஷன். ஸோ r வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ if str i equal to a e i o u ஃபர்ஸ்ட் ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர்ல a e i o u கொடுத்துருக்கோம். இப்போ யூசர் என்டர் பண்ற வேல்யூல ஸோ இந்த வவல்ஸ் வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வவலோட கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா எங்க வரும், else if வந்துட்டு. ஸோ else ifல வந்து யூசர் என்டர் பண்ற வேல்யூல
கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா எல்சிஎஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம் str of i greater than or equal to small a ampersand str of i less than equal to small z. அதே மாதிரி r கொடுத்துட்டு இன்னொரு கண்டிஷன்ல கேபிட்டல் A கேபிட்டல் Z. சோ யூசர் என்டர் பண்ற வேல்யூ வந்து a to small a to z ல கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கான்ஸ்ட் வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். அண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ட்ரூவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் கேபிட்டல் லெட்டரா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அப்புறம் கவுண்டோட வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்துருக்கோம், the total numbers of vowels in the string ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். பிளஸ் என்ன பண்ணோம், vowel வந்து ஜாயின் பண்ண போறோம். vowel என்ன வேல்யூ ஃபைனலா வருதோ அது ஜாயின் பண்ண போறோம். அதே மாதிரி கான்ஸ்ல என்ன வருதோ ஜாயின் பண்ண போறோம். ரீட் லைன் எடுத்துக்கினா கொடுத்துருக்க இன்புட் வந்து ஓனா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டா ஃபாருக்கு நேரா பிரேக் பாயிண்ட் வச்சிருங்க. ஸ்டார்ட்ல F5 கீ பிரஸ் பண்ணுங்க. ஸோ இன்புட் தி ஸ்ட்ரிங் நான் என்ன கொடுக்குறேன், தி வெர்னாகுலர் press act ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். நேர கர்சர் இங்க வந்தது ஃபார் லூப். ஸோ ஐயோட வேல்யூ 0, i லெஸ் தென் டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கு, F10 இல்ல F11 கீ பிரஸ் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ லென்த் இருக்கு பாருங்க, i லெஸ் தென் 24. ஸோ டோட்டல் லென்த் வந்து 24 ட்ரூ. அப்போ ஐயோட வேல்யூ ட்ரூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வரும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்கோம், தி. ஸோ இதுல மேட்ச் ஆகல. ஸோ எல்சிஃப்க்கு வந்துடும். ஸோ எல்சிஃப்ல என்ன கொடுத்துருக்கோம், கேபிட்டலா ஸ்மாலா. ஸோ கேபிட்டல் வந்து ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ கேபிட்டல்ல ட்ரூ வந்தனால நம்மளுக்கு என்ன வரும், கான்ஸ்டன்டோட கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து ப்ராசஸ் ஆகிட்டே வரும். 24 எப்போ வருதோ ஸோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஃபைனலாக நம்மளுக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, the total number of vowels in the string is 7. ஸோ அதுக்கப்புறம் total number of constant in the string is 14. ஸோ vowels எவ்வளோ இருக்கு 7, கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கு 14 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல அந்த லெட்டர் வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதோட கவுண்ட் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து மெயின் மெத்தட்ல கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மெயின் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்கேன், கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்டர் த இன்புட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்புட்னு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன். யூசர் கிட்ட வாங்குற இன்புட் வந்து ஒன்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இன்புட் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வைல் லூப் வச்சு ப்ராசஸ் பண்ண போறோம். வைல் லூப்ல while input dot length greater than 0, யூசர் என்டர் பண்ற லென்த் வந்து greater than 0வா இருந்துச்சுன்னா உள்ள வரும். console dot rightல input of 0ல என்ன இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். ஃபார் லூப்ல ஜேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். என்ன வேல்யூ இனிஷியலா டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 0. அதுக்கப்புறம் ஜே லெஸ் தென் இன்புட் டாட் லென்த். ஜே என்ன வேல்யூ இருக்கோ இன்புட்ல வர லென்த் எவ்வளவு இருக்கோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். டெஸ்டிங் கண்டிஷனா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜே பிளஸ் பிளஸ் வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். இஃப் இன்புட் ஆஃப் 0 ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஜே, இன்புட் ஆஃப் 0 வந்து ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஜே இருந்துச்சுன்னா கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். இப்போ இன்புட் ஆஃப் 0 ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஜே வந்து ஈக்குவலா இல்லைன்னா இஃப் விட்டு வெளில வந்துடும். அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட்ல இல்ல கவுண்ட்ல ஓவர் டைம் ஃபார் லூப் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ கவுண்ட்ல வந்து பிரிண்ட் ஆகும். இன்புட் ஈக்குவல் டு இன்புட் டாட் ரீப்ளேஸ் ஆஃப். ஒரு ஃபார் லூப் ப்ராசஸ் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து இன்புட் ஆஃப் 0 போயிட்டு ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவலண்டா வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி என்ன அந்த ஸ்ட்ரிங்ல என்ன வேர்ட் இருக்கோ அது எம்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ரீப்ளேஸ் ஆயிடும். கன்சோல் டாட் ரீட் லைன் வந்து கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டா வைலுக்கு நேரம் பிரேக் பாயிண்ட் வச்சிருங்க. ஸ்டார்ட் இல்ல F5 கீ பிரஸ் பண்ணுங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா என்டர் த இன்புட்ல சென்னைன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். கர்சர் நேரம் எங்க வந்துடும், வைல் லூப் வந்துடும். இப்போ இன்புட்ல என்ன இருக்கும், சென்னை. ஸோ வைல் இன்புட் டாட் லென்த் டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்கு, சென்னையில 7 இருக்கு. 7 greater than 0 ட்ரூ. அப்போ உள்ள வரும். F10 இல்ல F11 கீ வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக கன்சோல் டாட் ரைட் லைன்ல இன்புட் ஆஃப் 0ல என்ன இருக்கு, சி. ஃபர்ஸ்ட் சி வந்து இது ஆயிடும், பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் கவுண்ட் வந்து 0, ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் எவ்வளோ, 0 லெஸ் தென் input dot length எவ்வளவு இருக்கு 7, 0 less than 7 true. அப்போ உள்ள வரும். if input of 0 equal to input of j, c வந்து equal to c true. அப்போ count ஓட வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் மேல போகும். j ஓட வேல்யூ என்ன ஆயிடும், இப்போ 1 ஆயிடும். 1 less than 7 true. அப்போ உள்ள வரும். if input of 0ல என்ன இருக்கு, இப்போ c, c equal to next letter என்ன இருக்கு, h இல்ல false. அப்போ வெளில வந்துரும். திருப்பி மேல போகும். j ஓட வேல்யூ 2, 2 less than 7 true. இப்போ உள்ள வரும். input of 0ல என்ன இருக்கு, c,
சி டி ஈக்குவல் டு இ இல்ல அப்போ வெளில வந்துடும். திருப்பி மேல போகும். ஜேவோட வேல்யூ இப்போ என்ன ஆயிடும் 3 less than 7 ட்ரூ. இப்போ உள்ள வரும் இன்புட் ஆஃப் 0 ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஜே சி ஈக்குவல் டு n இல்ல அப்போ வெளில வந்துடும். திருப்பி மேல போகும். இப்போ என்ன ஆயிடும் ஐயோட வேல்யூ 4 less than 7 ட்ரூ. உள்ள வரும் இன்புட் ஆஃப் 0ல இப்போ என்ன இருக்கும் சி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் n இல்ல ஃபால்ஸ் அப்போ வெளில வந்துடும். மேல போகும். ஜேவோட வேல்யூ இப்போ என்ன ஆயிடும் 5 ஆயிடும். 5 less than 7 ட்ரூ. உள்ள வரும் இன்புட் ஆஃப் 0 ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஜே சி ஈக்குவல் டு a இல்ல அப்போ வெளில வந்துடும். மேல போகும். ஜேவோட வேல்யூ இப்போ என்ன ஆயிடும் 6 less than 7 ட்ரூ. இப்போ உள்ள வரும் சி ஈக்குவல் டு i இல்ல ஃபால்ஸ் அப்போ வெளில வந்துடும். திருப்பி மேல போகும். இப்போ என்ன ஆயிடும் ஜேவோட வேல்யூ 7 less than 7 ஃபால்ஸ். அப்போ கன்சோல் டாட் ரைட் லைன்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிடும் சி வந்து எத்தனை வாட்டி இருக்கு கவுண்ட் 1. ஸோ 1 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இன்புட் டாட் இதுல போயிட்டு என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்கும்னா இன்புட் ஆஃப் 0ல HENNAI. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். எப்போ லாஸ்ட்ல ட்ரை வருதோ ஸோ அப்போ வந்து லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஃபைனலா நம்மளுக்கு என்ன அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்குன்னா சில வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆயிருக்கு 1 டைம்ஸ், H வந்து 1 டைம்ஸ் ஆயிருக்கு, E வந்து 1 டைம்ஸ், N 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால 2 வந்திருக்கு. A வந்து 1 டைம்ஸ், I வந்து 1 டைம்ஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரிமூவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். மெயின் மெத்தட்குள்ள கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மெயின் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருக்கேன் கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்டர் த வேல்யூ. எதுக்காக என்டர் த வேல்யூ கொடுத்திருக்கேன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பீன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன் ஆஃப். யூசர் கிட்ட வாங்கின வேல்யூ வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பிக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். அப்புறம் B1 சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ். ஒரு வேல்யூ கொடுக்கல எம்டியா கொடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப், ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட், ஏன்றது வந்து அரே நேம் ஈக்குவல் டு B வந்து நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட். ஸோ அதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ ஸ்பிளிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த அரே ஏன்ற அரேல போயிட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப் வச்சு இப்போ ப்ராசஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் ஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்கோம். வேல்யூ என்ன அசைன் பண்ணிருக்கோம் 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கோம். I less than அந்த அரேல இருக்கிற லென்த்தை வச்சு கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போறோம். ஐயோட I++ வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். ஃபார் லூப் குள்ள என்ன கொடுத்திருக்கோம் B1 ஈக்குவல் டு B1ல இனிஷியலா என்ன இருக்கும் empty string plus a of iல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதுவும் இதுவும் ஆட் ஆயிட்டு அந்த எலிமெண்ட்டுக்கு போயிட்டு B1ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல ஃபைனலா B1ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண போறோம். கன்சோல் டாட் ரீட் லைன் எதுக்குன்னா கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக ஃபாருக்கு நேரம் பிரேக் பாயிண்ட் வச்சிருங்க. ஸ்டார்ட்ல F5 கீ பிரஸ் பண்ணுங்க. நான் என்ன கொடுக்குறேன் ஆங்குலர் ஸ்பேஸ் ஜேஎஸ் சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறேன். கர்சர் நேரம் இங்கே வந்துடும். ஃபார் லூப் வந்துடும். ஸோ பில என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் ஆங்குலர் ஜேஎஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். B1ல எம்டி ஸ்ட்ரிங், ஏன்றது ஸ்ட்ரிங் அரே ஈக்குவல் டு B டாட் ஸ்பிளிட். பில என்ன இருக்கு ஆங்குலர் ஜேஎஸ்ன்ற வேர்டை வந்து ஒவ்வொன்றா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஏக்கு போயிட்டு ஸ்டோர் பண்ண போறோம். ஐயோட வேல்யூ என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க 0. F10 இல்ல F11 கீ வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் F10 கீ பிரஸ் பண்றேன். சோ I less than a dot length. சோ இப்போ a ல எவ்வளவு வேர்ட் இருக்கு டோட்டலா 2 இருக்கு. சோ 0 less than 2 ட்ரூ. அப்ப உள்ள வரும் ஃபார் லூப் குள்ள B1 ஈக்குவல் டு B1ல என்ன இருக்கும் இனிஷியலா எம்டி ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் இருக்கும் பிளஸ் a of iல இப்போ 0th வேல்யூ என்ன இருக்கு ஆங்குலர். சோ இந்த ரெண்டுமே ஆட் ஆயிட்டு B1ல டபுள் கோட்ஸ் குள்ள என்ன இருக்கும் ஆங்குலர் சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மேல போவோம் ஐயோட வேல்யூ 1 less than 2 ட்ரூ. அப்ப உள்ள வரும் ஃபார் லூப் குள்ள இப்போ B1 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் குள்ள B1ல என்ன இருக்கு ஆங்குலர் இருக்கு பிளஸ் a of iல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு JS. அது வந்து ஆட் ஆயிட்டு நமக்கு B1ல இப்போ டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்கும் ஆங்குலர் JS ன்னு சொல்லிட்டு சேவ் ஆயிருக்கும். சோ அதுக்கப்புறம் மேல போவோம் ஐயோட வேல்யூ 2 less than 2 ஃபால்ஸ். அப்போ வெளில வந்துரும். இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன்ல B1ல என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஃபைனலா நம்மளுக்கு வந்து அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும்னா ஸ்பேஸ் இல்லாம ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். லாஸ்டா பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண போறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் கவுண்ட் வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல மெயின் மெத்தட்ல கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மெயின் மெத்தட்ல
மெத்தட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருக்கேன், console.write லைன்ல enter the sentence னு சொல்லி கொடுத்திருக்கேன். யூசர் கிட்ட இருந்து சென்டென்ஸ் வாங்குறதுக்காக கொடுத்திருக்கேன். அப்புறம் ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன் equal to console.read line of யூசர் கிட்ட வாங்கின சென்டென்ஸ் வந்து ஓனா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஏக்கு போயிட்டு ஸ்டோர் பண்ணும். வேர்ட் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன், 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் கொடுத்திருக்கேன். ஃபார் லூப் வச்சு ஒன்னா ப்ராசஸ் பண்ண போறோம். ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன்னா ஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் கொடுத்திருக்கேன். வேல்யூ என்ன அசைன் பண்ணிருக்கேன், 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கேன். i less than a dot length. i வந்து எதோட கம்பேர் பண்ணோம்னா a ஓட லென்த்ல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணி வர வேல்யூவோட கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். i++ வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். ஃபார் லூப் குள்ள என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோம்னா ifல a of i equal to space or a of i equal to slash n or a of i equal to slash t. ஒரு லெட்டரா கம்பேர் பண்ணிட்டே வரும். சோ மூணுத்துல எதனா ஒன்னு மேட்ச் ஆனாலே கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். அப்படி எதுவுமே மேட்ச் ஆகலன்னா if விட்டு வெளில வந்துரும். ஆர் கண்டிஷன் வந்து கொடுத்திருக்க கண்டிஷன்ல எதனா ஒன்னு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலே if குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் ஃபார் லூப் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வேர்ட் கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆக போகுது. console.write லைன்ல என்ன கொடுத்திருக்கோம், the total number of words in the given string னு சொல்லிட்டு சென்டென்ஸ் கொடுத்திருக்கோம். அதோட என்ன ஜாயின் பண்ண போறோம், வேர்ட் கவுண்ட்ல என்ன வேல்யூ வருதோ அதுவும் இதுவும் ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். console.read லைன் எதுக்குன்னா கொடுத்திருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். நான் இப்போ ஃபாருக்கு நேரா கரெக்டா பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் இல்ல F5 கீ பிரஸ் பண்ணுங்க. நான் என்ன சென்டென்ஸ் கொடுக்குறேன்னா தி பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் வேணுமோ அது கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ கர்சர் நேரா ஃபார் லூப் வந்துரும். இப்போ ஏல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, தி பொட்டானிக்கல் கார்டன். வேர்ட் கவுண்ட் வந்து இனிஷியலா என்ன இருக்கு, 0 வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் ஃபார்ல என்ன இருக்கு, i equal to 0. F10 இல்ல F11 கீ வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக இப்போ i ஓட வேல்யூ என்ன, 0 less than லென்த் எவ்வளோ 20, டோட்டல் இது இருக்கு 20 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 19, 0 less than 19 ட்ரூ. சோ அப்போ உள்ள வரும் if a5 ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, t equal to ஸ்பேஸ் இல்ல ஸ்லாஷ் n ஸ்லாஷ் t எதுமே இல்ல ஃபால்ஸ். அப்ப மேல வந்துரும். i ஓட வேல்யூ இப்போ இன்கிரிமெண்ட் ஆயிடும். 1 less than 19 ட்ரூ. அப்போ உள்ள வரும் if நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, a5 ல h இருக்கு, h equal to ஸ்பேஸ் ஸ்லாஷ் n ஸ்லாஷ் t இல்ல ஃபால்ஸ். அப்ப மேல போய்டும். i ஓட வேல்யூ இப்போ என்ன ஆயிடும், 2 சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் ஆயிடும். 2 less than 19 ட்ரூ. அப்போ உள்ள வரும் a5 ல இப்போ என்ன இருக்கு, e equal to ஸ்பேஸ் ஸ்லாஷ் n ஸ்லாஷ் t இல்ல ஃபால்ஸ். அப்ப மேல போய்டும். சோ அதுக்கப்புறம் i ஓட வேல்யூ 3 less than 19 ட்ரூ. இப்போ a5 ல என்ன இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் equal to ஸ்பேஸ். சோ அப்ப மேட்ச் ஆகுது. மத்த ரெண்டு வந்து ஃபால்ஸ், ஒரு கண்டிஷன் மட்டும் ட்ரூ. அதனால வேர்ட் கவுண்ட் வந்து 1 வந்து இன்கிரிமெண்ட் ஆயிடும். திருப்பி மேல போவோம். i ஓட வேல்யூ என்ன ஆயிடும், 4 less than 19 ட்ரூ. சோ இந்த ப்ராசஸ் வந்து எப்போ 19 less than 19 வருதோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துரும். வெளில வந்துட்டு ஃபைனலா என்ன கவுண்ட் இருக்கோ வேர்ட் கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிடும். ஃபைனலா நம்மளுக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, the total number of words in the given string வந்து 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.